அப்பா வேண்டுமான வேண்டிங்க காசு கொடுக்குற தெய்வம் ஒரு தெய்வம் இல்ல. காலையில யாரு கொடுக்கறது? ஊராரு வாங்கிட்டு கொடுத்தாங்க. நீ அளவு பண்ணுறது குடும்பம் அளவு பண்ணுது. அப்பா கதிர்விடும் சூரியனுக்கோ பல சொந்தம். அதை சுத்தி வரும் நிலவுக்கோ இரவு சொந்தம். தங்க குளத்திற்கோ தாமரை சொந்தம். தாமரை வாணிக்கோ வீட சொந்தம். ஒடுத்த ராமனுக்கு சீன சொந்தம். புயல் ஊதிய கண்ணனுக்கு யார் சொந்தம்? அதே அப்பா அந்த சாச்சாது கண்ணனுக்கு யார் சொந்தம் கேட்டா மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமிக்கு லட்சம் பொருதி சபையில் பார்த்தார். நீ யாரு? எந்த அரசு? ஊரு பேர் எல்லாம் தெரியுமா? திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வாழவச்சொன்னூர் கிராமத்தில் இருக்கும்படியான நம்ம கம்பெனிக்கு வாஜார் என்ன ராஜவாஜாரா. இது எல்லாருக்கும் தான் தெரியும். ஆணாக பிறந்து பெண்ணாக வந்திருக்கிறேன். 20 ஆணாக பிறந்து பெண்ணாக நடிக்கக்கூடிய
உலகமெல்லாம் கையால் தாங்கும் தயாபரி வந்து இந்த உலகை காக்கக்கூடிய விளக்கம் புரியல அப்பா இந்த உலகமாகப்பட்டது முந்தி முதலாக ஒரு கோயம்புட்டு விடுவாக இருந்தது. அப்படி கோயம்புட்டு விடுவாக இருந்து சத்தத்தோடு படீர் என்று வெடித்து அது ஆகாயமாக அது பூமியாக இருந்து விட்டது. பூமியாக மாறிவிட்டது. நடுவிலே இருந்த வஞ்சக்கருவானது இந்த ஆதிபரா தங்கி கோபத்தோடு நெற்றிக்கண்ணோடு முக்கண்ணோடு பூமிக்கு ஓர் உருவாக தோன்றினேன். அப்படி தோன்றி 4 திசை ஓடி பார்த்து எங்க பார்த்தாலும் ஒரே மண்மேடாக இருந்தது. இப்படி இருந்தால் எப்படி உலகம் உட்படமாக முடியும்? ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் உலகம் உட்படமாக முடியும். அப்படி என்று மனதிலே நினைத்து ஆடவனை உட்படம் செய்ய வேண்டும் என்று இந்த பூமியிலே இருக்கக்கூடிய பிடி மண்ணை எடுத்து என்ன செய்த நான் வந்து ஆடவன் வர வேண்டும் என்று சபித்து கணவன் வர வேண்டும் என்று சபித்தேன். அம்மா என்று ஓடி வந்தது. ஒரு பிள்ளை யார் தெரியுமா? அவர்தான் விநாயகர். முந்தி முதலாக உட்படம் செய்தது விநாயகர் செய்தது. இது வீணாகி விட்டது என்று என் நெற்றி கண்ணை திறந்து நெற்றி கண்ணை திறந்தாலே ஒரு புறமாக சாம்பல் மேடாக்கினேன். அந்த குழந்தை சாம்பல் மேடாக்கி பிடி மண்ணை எடுத்து சமைத்த உடனே தங்காய் என்று வந்தது. இது வீணாகி விட்டது. அப்படி என்று மனதில் நினைத்து அதையும் சபித்து ஒரு புறமாக சமைத்து சாம்பல் மேடாக்கிறேன். 3வது முறையாக பிடி மண்ணை எடுத்து சமைத்த உடனே சென்னை என்று வந்தது. யார் அது? பரமக்கடவுள். அப்படி உற்படம் செய்த உடனே எங்களை படைத்தவளே என் தாயே எதற்காக என்னை படைத்தார் என்று கேட்டது. அப்பா இந்த உலகம் உற்படமாக வேண்டும். ஒரு ஆடவனை உற்படம் செய்தால் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் உற்படமாக முடியும். அதற்காகத்தான் உன்னை உற்படம் செய்து அப்படி என்று சொன்ன உடனே இருபுறமும் சாம்பல் மேடாக இருக்கிறது. மனித உருவாக இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்ட நடந்த விஷயம் சொன்னேன். ஆனால் இருவருக்கு உயிர்குலம் தேர்ப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார். இருவருக்கு உயிர்குலம் தேர்க்கிறேன். பார்த்தார் மாறாய கண்ணன் எங்களை படைத்தவளே எதற்காக படைத்தாய் அப்படி என்று கேட்டார். உலகம் உற்படமாக வேண்டும். ஆட்கள் படத்தில் என்று சொல்லக்கூடிய முக்கையை கை கொள்ள வேண்டும். அதனாலதான் படைத்து அப்படி என்று சொல்ல அம்மா நீ படத்து சரிதான். ஆனால் நீ ஒரு ஆடவரை மணக்கப்படாது. ஏனென்றால் இந்த வானத்திற்கு பூமிக்கும் ஓர் உருவாக இருக்கின்ற அகோர கோபத்தோடு நெற்றிக்கண்ணோடு இருக்கின்றார். இப்படி இருந்தால் மடக்கப்படுகிறது. திருமணம் செய்ய முடியாது. ஆமா, அதனால இந்த நெற்றிக்கண்ணை ஈசனுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நெற்றிக்கண்ணை பெற்று அந்த நெற்றிக்கண்ணை திறந்து உன்னை சபித்து மறுமுறை உற்பணம் செய்து திருமணம் செய்ய வேண்டும். அப்படி அவருடைய சிரமியை கொண்டு என் நெற்றிக்கண்ணை பிறகு ஈசனுக்கு கொடுத்து அந்த ஈசன் நெற்றிக்கண்ணை பெற்று என்னை நெற்றிக்கண்ணை திறந்து என்ன சபித்தார். அப்படி சபித்து மறுமுறை ஒரு பெண்ணாக என்ன உற்பணம் செய்தார். அப்படி உற்பணம் செய்து என்னை திருமணம் செய்து எங்கே வர செய்தார்.
சதி பதிவாகத்தான் வரம்பளித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் எனக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கோம். இரண்டு பிள்ளைகள். மூத்த பிள்ளை பேர் விநாயக பெருமாள், இளைய பிள்ளை பேர் முருகன். ஆமா, என் நாயகன் வேலவன். அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பிள்ளைகளை பெற்று கைலாயத்தில் அமர்ந்து அறக்குடி மக்களுக்கு வரம்பளித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் விளக்கமாக நன்றாக புரிந்து விட்டது. பார்வதி 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 பார்வதி. ஆமா, இந்த உலகத்திலே சக்தி ஒன்றுதான். சமயத்திற்கேற்றவாறு அவதாரம் எடுக்கக்கூடியவள். ஆமா, காஞ்சியிலே காமாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக, சமயபுரத்திலே மாரியம்மனாக, மருவத்தூரிலே ஆதிபராசக்தியாக, ஏழ்மலை அங்காளையா படைக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை படுத்துக் கொண்டிருக்கீங்க சொல்லுவாங்க. உலகத்திலே சக்தி ஒன்றுதான். ஆமா, சமயத்திற்கேற்றவாறு சக்தி ஒன்று சமயம் 16 அவதாரம் எடுத்து துஷ்டர்களை கருவறுப்பதான் என்னுடைய. எந்த நேரத்தில் எந்த உருவத்தை எடுக்கணும், உருவத்தை எடுத்து அக்கிரம செய்தல அத்தமத்தை அழிக்க தினந்தோறும் கைலாய சென்று சாமி பார்ப்பது, அவர் பாதத்தை